Hello friends, welcome to Sherlin's craft. நம்ம இன்னைக்கு உள்ள நூல் வச்சு பூ செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பர்பிள் கலரில் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கலர் நூல் இருக்கோ எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. 2 விரலுக்கும் நடுவில் வந்து கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சுற்றிட்டு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்து பொறுமையாக விரல்லேருந்து அந்த மடிப்பெலாம் கலையாமல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு கம்பி எடுத்து அதை வந்து நம்ம சுற்றுனதுக்கு நடுவில் வந்து விட்டு ஏதாவது ஒரு முனையில் வச்சு இப்போ நான் சுற்றுற மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கிட்டாலே அது அப்படியே நின்றோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சோண்டு நூல் அதே கலரில் எந்த கலரில் பூ செய்கிறீங்களோ அதே கலரில் கட் பண்ணி போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அந்த கம்பிக்கு மேலே கொஞ்சமாக நூல் இருக்க மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போடணும். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த நூலுக்கு சென்டர்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கையில் மொத்தமாக சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நூல் மேலே பெருசாக ஒரு நூல் சின்னதாக மேலே கீழே அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணோன்னா பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கூட கட் பண்ணணும். இப்போ வந்து க்ரீன் கலரில் குட்டியாக இந்த மாதிரி மெலிசாக ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கம்பியை சுற்றி ஒட்ட போகிறோம். அப்போ தான் காம்பு மாதிரி இருக்கும். க்ரீன் கலரில் காம்பு மாதிரி பேப்பர் தான் ஒட்டணும்னு இல்லை. உள்ள நூல் க்ரீன் கலரில் இருந்தால் கூட அது கூட இந்த மாதிரி லைட்டாக கம் போட்டு சுற்றினா நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படி உள்ள நூல் இல்லைன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பரில் கூட இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது காம்பு மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பூ செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ இதுலேயும் வந்து க்ரீன் கலரில் பேப்பர் சுற்றிக்கலாம். இந்த பூ அழகாக இருக்குது. கீழே இருக்க பூ வந்து கொஞ்சம் நூல்லாம் கொஞ்சம் பெருசாக குட்டியாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கையில் பிடிச்சி நம்ம கட் பண்ணிட்டோன்னா இதுவும் அழகாயிடும். இப்போ 2 பூவும் ஒரே மாதிரி அழகாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நான் பிங்க் கலர்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். ரெட் கலரில் கூட ஒரு பூ செஞ்சேன். அதுக்கு வந்து நான் பேப்பரில் இலை கூட செஞ்சு ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி பேப்பரில் இலை கூட செஞ்சு ஒட்டிக்கலாம். ஒரே கலரில் நிறைய பூ செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய செஞ்சாலும் நல்லாயிருக்கும். உள்ள நூல் வச்சு பூ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.